வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மாயமான தங்கம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை தூதரகம் மூலம் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுகிறதா என்பது குறித்து சிபிஐ தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. கேரளாவின் சபரிமலையில் உள்ள புகழ்பெற்ற ஐயப்பன் கோவிலில் 2019 புனரமைப்பு பணிகள் நடந்தபோது கருவறை முன்பிருந்த துவாரபாலகர்கள் சிலைகளிலும் கதவுகளிலும் பதிக்கப்பட்டிருந்த தங்க கவசங்கள் புதுப்பிக்கும் பணிகளுக்கு மேற்கொள்ளப்பட்டன. தங்க முலாம் பூசப்பட்டு மீண்டும் அணிவிக்கும் போது துவாரபாலகர்கள் சிலைகளின் தங்க கவசத்தில் இருந்து 4 கிலோ தங்கம் மாயமானது தெரிய வந்தது. இதையடுத்து கருவறை கதவுகளில் இருந்தும் தங்கம் திருடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. கோவிலை நிர்வகிக்கும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அளித்த புகாரை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கேரள உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் தேவசம் போர்டு முன்னாள் தலைவர், நிர்வாக அதிகாரி உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சபரிமலை உட்பட தென் மாநிலங்களில் உள்ள வழிபாட்டு தலங்களில் இருந்து திருடப்பட்ட விலை மதிப்பற்ற பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்தும் ஒரு கும்பல் கேரளாவில் செயல்பட்டு வருவதாக ஆதாரங்கள் வெளிவந்தன. முன்னதாக திருவனந்தபுரத்தில் உள்ள ஐக்கிய அரபு அமீரக துணை தூதரகத்திற்கு அனுப்பப்பட்ட பார்சல்களில் சட்டவிரோதமாக தங்கம் இறக்குமதி செய்த விவகாரம் பூதாகரமாக வெடித்தது. இதற்கு அத்தூதரகத்தின் முன்னாள் ஊழியர்களான ஸ்வப்னா சுரேஷும் PS சரித்தும் உடந்தையாக இருந்ததாக கூறப்பட்டதால் சபரிமலை ஐயப்பன் கோவிலின் தங்கம் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டிருக்கலாம் என சிபிஐக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இதுகுறித்து தூதரக முன்னாள் ஊழியர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் அமலாக்கத்துறையும் சுங்க தடுப்பு பிரிவின் பொருளாதார குற்றப்புலனாய்வு அதிகாரிகளும் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உறுதியான ஆதாரங்கள் கண்டறியப்பட்டால் அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளும் என தெரிய வந்துள்ளது.